வெல்கம் டு தவறின் லைஃப் ஸ்டைல். 2015 ஜெர்மனியில் படிக்கிறதுக்கு யூனிவர்சிட்டி கிடச்சோன்னே அந்த யூனிவர்சிட்டி இருக்க ஊரை பற்றி லைட்டாக ரிசர்ச் பண்ணிட்டு அங்கே என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கால் பண்ணி யூனிவர்சிட்டி பற்றி செக் பண்ணிட்டு மற்றபடி ஒன்றும் பெருசாக ரிசர்ச்லாம் பண்ணாமல் ஒரு பெட்டியை மட்டும் தூக்கிட்டு ஜெர்மனிக்கு படிக்க கிளம்பி வந்துட்டேன். இந்த குருட்டு போன விட்டத்துலேருந்து பாயின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி. இங்கே வந்து ஒரு 2-3 வருஷம் இருந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது நமக்கு வந்து ஒரு பேசிக்கான விஷயங்கள் கூட நம்ம ரிசர்ச் பண்ணாமல் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி. அதனால் கொஞ்சம் கஷ்டமும் பட்டேன். பட் ஆனால் ஓகே, இப்போ வந்து 9 வருஷம் ஆச்சு ஜெர்மனி வந்து. ஒரு பேசிக்கான விஷயம்லாம் நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் ஜெர்மனிக்கு புதுசாக வர்றதா இருந்தாலும், இல்லை நீங்கள் இப்போ ஆல்ரெடி ஜெர்மனியில் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா, இதெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி பேசிக்காக ஒரு 5 விஷயம் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அதைத்தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் நடக்கிற அப்பார்ட்மெண்ட் ஸ்கேம்ஸ். இங்கே நான் யூனிவர்சிட்டி படிக்க வரும்போது என் ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி இங்கே 2-3 பேர் வந்து அப்பார்ட்மெண்ட் எடுத்து வச்சுருந்தாங்க. நான் டேரெக்டாக வந்து இங்கே ஜோதியில் ஐக்கியமாயிட்டேன். அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை. நான் பெர்லினுக்கு இன்டர்ன்ஷிப் தீசிஸ் பண்ண போகும்போது தான் வந்து எனக்கு தெரிஞ்சது ஜெர்மனியில் அப்பார்ட்மெண்ட் மூலமாக இவ்வளோ ஸ்கேம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி. எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன்ஸ் இன் மியூனிக் இல்லை இந்தியன்ஸ் இன் பெர்லின் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறையா வந்து குரூப் இருக்கும். அதில் வந்து ஒரு அழகான அப்பார்ட்மெண்ட் வந்து சூப்பராக வந்து நைஸாக க்ளீனாக பயங்கரமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அதை ஃபோட்டோ எடுத்து ஒரு ரீசனபிள் ரேட்டில் ரெண்ட்டு, ஒரு நல்ல ப்ரைம் லொக்கேஷன், அந்த மாதிரி லொக்கேஷனில் போட்டிருப்பாங்க. சேட் பண்ணும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க கூட அந்த பர்சன் கூட அந்த அட்வர்டைஸ்மெண்ட் போட்டிருக்காங்களே அவங்க கூட சேட் பண்ணும்போது சொல்லுவாங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா, ஆல்ரெடி காம்படிஷன் பயங்கரமாக போயிட்டுருக்கு, நீங்கள் டக்குன்னு வந்து 3 மாதம் ரெண்ட்டை வந்து அட்வான்ஸாக பே பண்ணிட்டு ஃபஸ்ட் மந்த் ரெண்ட்டையும் பே பண்ணிட்டு இந்த அப்பார்ட்மெண்ட்டை பிளாக் பண்ணிக்கங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம இந்த மியூனிக்கு பெர்லின்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம ஆல்ரெடி வந்து பயங்கர ஃப்ரஸ்ட்ரேஷன் இருப்போம் தேடி. இந்த மாதிரி யாராவது வந்து பாசிட்டிவாக பேசும்போது என்னென்னா, நம்ம வந்து ஓகே நம்ம தேடுற மாதிரி அப்பார்ட்மெண்ட் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட வந்து கண்டினியூஸாக வந்து சேட் பண்ணிட்டே இருப்போம். அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி நான் வந்து ஊரில் நீங்கள் அப்பார்ட்மெண்ட் பார்க்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுங்களேன், அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் எமர்ஜென்சி விஷயமா வெளியூர் வந்துட்டேன், நான் யூகேயில் இருக்கேன், சுவிட்சர்லாண்டில் இருக்கேன், இப்போதைக்கு என்னால் வர முடியாது அப்படி மாதிரி சொல்லுவாங்க. சரி, நீங்கள் இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து எனக்கு பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க, நான் வந்து உங்களுக்கு வந்து சாவியை வந்து கொரியர் அனுப்பிடுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களை ட்ரிக் பண்ணுவாங்க. அவங்க அனுப்ப சொல்கிற பணம் இருக்குல்ல, அது வந்து எப்படின்னா நார்மல் அக்கௌண்ட்டுக்கெலாம் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஒரு வெஸ்டர்ன் யூனியனுக்கு வந்து பணம் அனுப்ப சொல்லுவாங்க. ஏன்னா வந்து அதை வந்து ட்ரேஸ் பண்ண முடியாது. நீங்கள் பணத்தை அனுப்பிட்டீங்கன்னா அவ்வளோதான், சோலி முடிஞ்சது. இது வந்து கேட்குறதுக்கு நம்ப முடியாத மாதிரி இருக்கும். நான் ஆல்ரெடி வந்து நிறையா இந்தியன்ஸ் இன் மியூனிக், இந்தியன்ஸ் இன் பெர்லின் இந்த மாதிரி ஃபேஸ்புக் குரூப்பில் பார்த்துருக்கேன். நான் இந்த மாதிரி பணம் அனுப்பினேன், அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட் வந்து ஆக்டிவாக இல்லை, எந்த ஃபீட்பேக்குமே தரமாட்டாங்கிறாங்க, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம். ஏன் எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் 2-3 பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவிலேருந்து டேரெக்டாக வேலை வாங்கிட்டு வரும்போது இந்த மாதிரி ஒரு அப்பார்ட்மெண்ட் ஸ்கேமில் மாட்டி ஒரு 6,500 ரூபா வந்து விட்டுட்டாங்க. அது வந்து திருப்பி அவங்களால வந்து பிடிக்கவே முடியல. சரி ப்ரோ, இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜென்யூனாக அட்வர்டைஸ்மெண்ட் போடுறவங்க யாருமே வந்து என்ன சொல்ல மாட்டாங்கன்னா, நீங்கள் காசை கொடுங்க, நான் வந்து சாவியை வந்து உங்களுக்கு கொரியர் அனுப்புகிறேன் அப்படிங்கிற சொல்ல மாட்டாங்க. 99% அப்படி சொல்ல மாட்டாங்க. மேபி வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் இந்த மாதிரி வெளியூரில் இருக்கேன், நீங்கள் வந்து அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து காசு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்களே ஒழிய, இந்த மாதிரி நீங்கள் காசை கொடுங்க, நான் அதுக்கப்புறம் வந்து கொரியர் அனுப்புகிறேன் சாவி அப்படிங்கிற மாதிரி சொல்லவே மாட்டாங்க. இப்படி நடந்ததுன்னா கண்டிப்பாக அது ஸ்கேம் தான், அதில் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் அப்பார்ட்மெண்ட் ரெண்ட் எடுக்க போகும்போது 3 மாதம் ரெண்ட்டை வந்து நீங்கள் அட்வான்ஸாக பே பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இது ரொம்பவே நார்மல் தான் இங்கே. இதில் வந்து கல்ட் மீட்டை, வார்ம் மீட்டை அப்படிங்கிற கான்செப்ட்லாம் இருக்குது. இப்போதைக்கு அதுக்குள்ளே போக வேணாம், அதை ஓரமாக ஒதுக்கி வச்சிடலாம். ஹைலைட்டான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த 3 மாதம் ரெண்ட்டை வந்து அட்வான்ஸாக பே பண்ணுறீங்கள, அதை நீங்கள் வீடு காலி பண்ணி போகும்போது ஹவுஸ் ஓனர் வந்து அதை கம்ப்ளீட்டாக உங்களுக்கு திருப்பி தரணும் அப்படிங்கிறது மேண்டேட்ரி கிடையாது. ஒரு சர்டன் அமௌண்ட்டை வந்து அவங்க கையில் பிடிச்சி வச்சுருப்பாங்க. என்ன காரணம்னா, நம்ம யூஸ் பண்ணுறோம்ல ஹீட்டர், அப்புறம் வந்து தண்ணி, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷம் யூஸ் பண்ணுறதுக்கு அடுத்த வருஷம் தான் வந்து ஹவுஸ் ஓனருக்கு பில்லு வரும். அதாவது 2024க்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே 2025க்கு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனருக்கு பில் வரும். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு நீங்கள் வந்து எல்லாமே அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா, கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. நீங்கள் அதிகமாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அவங்க ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருப்பாங்கல்ல, அதோட வந்து காசு அதிகமாக போகுது அப்படின்னா வந்து உங்கள்கிட்ட காசு கேட்பாங்க. இல்லை அதோட கம்மியாக தான் போகுது அப்படின்னா அந்த பிடிச்சி வச்ச காசில் அவங்களுக்கு தேவையான காசை மட்டும் எடுத்துகிட்டு மீதி காசை உங்களுக்கு கொடுத்துருவாங்க. சரி ப்ரோ, இதில் என்ன ஸ்கேம் நடக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வீடு எடுக்க போகும்போது வீடு என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் என்ன மாதிரி கண்டிஷனில் இருக்குது, உள்ளே இப்போ சோஃபா இருக்குது, மற்றதெல்லாம் இருக்குன்னா என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரில் மார்க் பண்ணுவாங்க. ஊபர் காபர் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லி.
நீங்கள் வீடு காலி பண்ணி போகும்போதும் அந்த பேப்பர் எடுத்து செக் பண்ணுவாங்க, எல்லாமே கொடுத்த மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லி. இந்த ஸ்கேம் பண்ணுறவங்க என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அப்பார்ட்மெண்ட்டில் சின்ன கோடு விழுந்துருச்சு, 2 ஸ்பூனை காணா, வால் அங்கங்கே கிறுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லி இஷ்டத்துக்கு அவங்களே போட்டு காசை டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. எங்களுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. நான் இந்த அப்பார்ட்மெண்ட் ஸ்கேம்னு சொல்லி தனியாகவே ஒரு வீடியோ போடுறேன். அது வந்து ஹைலைட்டான விஷயம்லாம் இருக்கும். இப்போ நான் ஏன் இந்த விஷயத்தை சொன்னேன்னா, இப்போ நம்ம அடுத்த பார்க்க போகிற டாபிக் வந்து இது கூட லிங்க் ஆனது தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஜெர்மனியில் வந்து எல்லா டைப் ஆஃப் இன்சூரன்ஸ் இருக்குது. சைக்கிளுக்கு இன்சூரன்ஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்னோட பர்சனல் ஒப்பீனியனில் ரொம்ப முக்கியமான இன்சூரன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லையபிலிட்டி இன்சூரன்ஸ். இந்த லையபிலிட்டி இன்சூரன்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு சூப்பரான மேட்ரு. என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக வந்து இது எல்லாருமே மேண்டட்ரியாக வச்சுருக்கணும். ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 70லேருந்து 80 ரூபா தான் ஆகுது. இன்னும் ஒரு சில அப்பார்ட்மெண்ட்டாக என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஓனர்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இன்சூரன்ஸ் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நான் அப்பார்ட்மெண்ட்டே தருவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. இப்போ நான் முன்ன சொன்ன மாதிரி, நீங்கள் வீடு காலி பண்ணி போகும்போது உங்கள் ஹவுஸ் ஓனர் வந்து, நீங்கள் என்னோட கவுச்சை டேமேஜ் பண்ணிட்டீங்க, என்னோட ஃப்ரிட்ஜை டேமேஜ் பண்ணிட்டீங்க, இதெல்லாம் நான் வந்து புதுசாக போடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உங்களோட அட்வான்ஸ் அமௌண்ட்லேருந்து ஒரு கணிசமான அமௌண்ட்டை பிடிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவர்கிட்ட கேட்கலாம், நீங்கள் இப்போ இதெல்லாம் புதுசாக வாங்குறேன்னு சொல்கிறீங்க, நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் எனக்கு அந்த பில்லை கொடுங்க அப்படின்னு சொல்லி அந்த பில்லை வாங்கி நீங்கள் வந்து இந்த லையபிலிட்டி இன்சூரன்ஸில் கிளைம் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல், இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போகிறீங்க, இல்லை எங்கேயா போகிறீங்க, தெரியாதனமாக ஏதோ ஒன்று டேமேஜ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பே பண்ணுறதையுமே நீங்கள் இந்த லையபிலிட்டி இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணிக்கலாம். வீட்டில் குழந்தை இருக்குது, நீங்கள் சைக்கிளில் போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க, தெரியாதனமாக ரோட்டு மேலே இருக்கிற காரில் வந்து ஒரு கோடு போட்டுருச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கான செலவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லையபிலிட்டி இன்சூரன்ஸ் மூலமாக கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ரொம்ப பேசிக்கான இன்சூரன்ஸ் தான் இது. ஆனால் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான இன்சூரன்ஸ். கண்டிப்பாக இதை நீங்கள் வந்து எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, பைசைக்கிள் டிக்கெட். ஜெர்மனியில் 49 யூரோ டிக்கெட் இருக்குது. அதை வச்சு ஜெர்மனிக்குள்ளே நீங்கள் எங்கே வேணாலும் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத விஷயம் என்னென்னா, நீங்கள் உங்களோட சைக்கிளை வந்து ட்ரெயினில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா வந்து அதுக்கு தனியாக வந்து நீங்கள் டிக்கெட் வாங்கணும். இங்கே ட்ரெயின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா யூபான், எஸ்பான், அப்புறம் வந்து ரீஜனல் பான். ட்ராம்லேயும் பஸ்லேயும் வந்து பைசைக்கிள் எடுத்து போகிறதுக்கு அலவுட் கிடையாது. இதில் நீங்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா, மற்ற இந்த ட்ரெயினில் எடுத்து போகணும் அப்படின்னா வந்து நீங்கள் அதுக்குன்னு தனியாக டிக்கெட் வாங்கணும். ரீஜனல் பானில் எடுத்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு 6 யூரோன்னு நினைக்கிறேன். யூபான், எஸ்பானில் எடுத்து போகிறதுக்கு ஒரு நாளைக்கு வந்து 3.2 யூரோன்னு நினைக்கிறேன். அதை வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், பார்த்துக்குங்க. அதே மாதிரி இந்த சைக்கிள் எடுத்து போகும்போது யூபான், எஸ்பான், ரீஜனல் பானில் இதுக்குன்னு தனியாக கம்பார்ட்மெண்ட் இருக்குது. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் தான் நீங்கள் வந்து சைக்கிள் எடுத்து போகணும். இல்லைனா வந்து டிக்கெட் செக்கர் வந்து உங்களை இறக்கி விட்ருவாங்க. எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூபான்லேயும் எஸ்பான்லேயும் சைக்கிள் எடுத்து போகிறதுக்கு பீக் ஹவர்ஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கள் அப்படிமா சொல்லுவாங்க. ஏன்னா வந்து ஆல்மோஸ்ட் எல்லாருமே ஒர்க்குக்கு போகிற டைமு. அப்போ சைக்கிள் எடுத்து போகிறது வந்து லிட்ரலி இம்பாசிபிள். எடுத்துகிட்டு போய் மாட்டிக்காதீங்க. அதே மாதிரி இப்போ ஒரு 2-3 மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிக் சிட்டிஸில் மியூனிக், பெர்லின், ஸ்டுட்கார்ட் இந்த மாதிரி ஊரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த ஸ்கூட்டரை வந்து ட்ரெயினில் எட்டு போகிறது வந்து பேன் பண்ணியிருக்காங்க. யூபான்லி, எஸ்பான், ட்ராமு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸில் எட்டு போகிறது வந்து பேன் பண்ணியிருக்காங்க. என்ன காரணம்னா, அதோட பேட்டரி வந்து எக்ஸ்ப்ளோட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி அதை பேன் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் அதை எடுத்துகிட்டு போக முடியாது. எடுத்துகிட்டு போய்க்கின்னு மாட்டிக்காதீங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹவுசார்ட்ஸ். நீங்கள் ஒரு ஃபேமிலி டாக்டர் அப்படிங்கிற மாதிரி கூட சொல்லலாம்னு வச்சுங்களேன். நீங்கள் ஜெர்மனி வந்தோடனே நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து வேலைக்கு வந்திருந்தாலும் சரி, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு ஜென்ரல் டாக்டரை பார்த்து அங்கே உங்களை ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். என்ன காரணம்னா, ஒரு சில கம்பெனியில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ரூல் எப்படி வச்சுருப்பாங்க அப்படின்னா, ஒரு 2 நாளைக்கு மேலே நீங்கள் சிக் லீவ் எடுக்கிறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டாக்டர் சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணணும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்போ நீங்கள் என்னென்னா, உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா உங்களோட ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டே இந்த ஹவுசார்ட்ஸ் தான். நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற ஹவுசார்ட்ஸ் தான். அவங்கள்ட்ட போய் சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நீங்கள் வந்து கம்பெனிக்கு சப்மிட் பண்ணிடலாம். கம்பெனி வந்து அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு சப்மிட் பண்ணிக்குவாங்க. ஃபஸ்ட்டாவது பரவாயில்ல, நாங்கள் வந்து பேப்பர் வாங்கி சப்மிட் பண்ணிருந்தோம். இப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே டிஜிட்டல் தான். ஒன்றும் ஈஸியான வேலை தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எக்ஸாமுக்கு முன்னாடி உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருது அப்படின்னா, நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கிற ஹவுசார்ட்ஸ்ட்டை போய் இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு எக்ஸாம் வருது, அதனால் வந்து சர்டிஃபிகேட் கொடுங்க, நான் வந்து யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ண சொன்னீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு சர்டிஃபிகேட் தருவாங்க. அது யூனிவர்சிட்டியில் சப்மிட் பண்ணிங்க அப்படின்னா வந்து நீங்கள் எக்ஸாமுக்கு போகல அப்படின்னா அது வந்து அட்டெம்ப்ட்டில் வராது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். என்ன காரணம்னா, இங்கே மோஸ்ட் ஆஃப் தி யூனிவர்சிட்டியில் நீங்கள் வந்து 3 அட்டெம்ப்ட் ஒரு சப்ஜெக்ட்டில் 3 அட்டெம்ப்ட் ஃபெயில் ஆகிட்டீங்க அப்படின்னா அந்த டிகிரி கண்டினியூ பண்ண முடியாது. ஸோ வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட் சப்மிட் பண்ணால் இது வந்து அட்டெம்ப்ட்டில் வராது. ஸோ வந்து கண்டிப்பாக வந்து இதை ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேடியோ அண்ட் டெலிவிஷன் பில். இங்கே வந்து ஏஆர்டி பில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கேபிள் கனெக்ஷன் மாதிரி ஒரு ப்ளக் பாயிண்ட் மாதிரி இருக்கும்.
அதுக்கான ப்ராப்பர் கேபிளை வாங்கி நீங்கள் டிவியில் கனெக்ட் பண்ணிங்க அப்படின்னா வந்து டிவி பார்த்துக்கலாம். நீங்கள் இருக்க ஜெர்மன் டிவிலாம் பார்த்துக்கலாம் நீங்கள். இது என்ன கான்செப்ட்னா, இது பல வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்த ஜெர்மனியில் எல்லாத்துக்கும் நாட்டு நடப்பு தெரியணும், அதனால் வந்து டிவியில் வந்து நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்த கான்செப்ட் இது. நான் ஜெர்மனி வந்த புதுசில் நம்மக்கிட்ட தான் டிவியே இல்லையே, அப்புறத்துக்கு இதை கட்டிக்கிட்டு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக விட்டேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது, தம்பி இது சப்ஸ்கிரிப்ஷன் மாடல் கிடையாது, இது கண்டிப்பாக நீ கட்டியே ஆகணும். நீ டிவி வச்சுருக்கே இல்லையோ, டிவி பார்க்குறியே இல்லையோ, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலே ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாலே நீ பில்லை கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 வருஷம் நான் பில்லு கட்டல. அந்த மொத்த பில்லையும் போட்டு அதுக்கு மேலே ஃபைனை போட்டு மஞ்சள் நோட்டீஸ் அனுப்பிட்டாங்க கோர்ட்லேருந்து. தம்பி காசை கட்டுறியா இல்லை கோர்ட்டுக்கு வரியா அப்படின்னு சொல்லி. கட்டு, ஃபைனோட சேர்த்து மொத்தமாக கட்டு அப்படின்னு சொல்லி ஒரு பல்கான அமௌண்ட் போச்சு இதுக்கு. இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் 4 பேர் இருக்கீங்க அப்படின்னா 4 பேரும் தனித்தனியாக பில்லு கட்டணும் அப்படிங்கிறது கிடையாது. இது வந்து ஒரு பில்லு ஒரு ஹவுஸ் ஹோல்டு, கம்ப்ளீட் ஹவுஸ் ஹோல்டுக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா மாதமாக பில்லு வராது. ஒரு மாதத்துக்கு 18.36 யூரோ 3 மாதத்துக்கு சேர்ந்து ஒரு பில்லாக வரும். எவ்ரி 3 மந்த்ஸ் பில் வரும்னு வச்சுங்களேன். நீங்கள் அந்த பில்லை கட்டிட்டு நீங்கள் 4 பேர் வந்து இந்த ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். நீங்கள் எந்த அப்பார்ட்மெண்ட் போனாலும் சரி, ஜெர்மனிக்குள்ள எங்கே போனாலும் சரி, இதுலேருந்து தவிர்க்கவே முடியாது. கண்டிப்பாக வந்து இதை நீங்கள் கட்டி தான் ஆகணும். ஸோ என்ன மாதிரி ஃபைன் கட்டாமல் ப்ராப்பராக வந்து நீங்கள் ஆன் டைம் கட்டிடுங்க. அவ்வளோதான். இந்த விஷயம் தான் வந்து பேசிக்காக வந்து என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜெர்மனிக்கு ஆல்ரெடி புதுசாக வந்திருந்தாலோ இல்லை ஜெர்மனி வரதுக்கு பிளான் பண்ணியிருந்தாலோ தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாராவது ஷேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.